மது விற்பனையால அரசுக்கு பெரிய லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை திரு பாலச்சந்திரன். அப்படி இருந்தும் தரமான மது, சுகாதாரமான சூழல் அப்படியெல்லாம் எதுவும் இங்க இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? எதனால அதை கொடுக்கறதோ அவ்வளவு சவாலா இருக்கிறது? அதெல்லாம் இல்லாம தானே கள்ளச்சாராயத்தை நோக்கி போறாங்க. முதல்ல கள்ளச்சாராயத்தை நோக்கி போறதுக்கு காரணம் என்ன? விலை வித்தியாசம். அது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப கேரளாலேயோ வெஸ்ட் பெங்கால்லயோ கல் இருக்கு. இங்க ஏன் கல் இல்லை? கல் நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா ஏழை தொழிலாளர்களும் அதுல பலன் பெறுவார்கள். அதுக்கப்புறம் விலையும் கம்மியா இருக்கும். அரசு கள்ளுக்கடை அத்தனையும் மூடிடுச்சு. இன்னொன்று முக்கியமான விஷயம், இன்னைக்கு டாஸ்மாக்ல கொடுக்குற எல்லா ட்ரிங்க்ஸுமே அது சுகர் பேஸ்டு, பெரும்பாலும் சுகர் பேஸ்ட். அது உடம்புக்கு நல்லது இல்லை. கிரெயின் பேஸ்டா இருக்கணும். பல இடங்கள்ல நீங்க மேல்நாடுகளை போய் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்கள்ல பியர் இது பண்றது, ப்ரொடியூஸ் பண்றது, அவங்கவுங்க ஊர்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அந்த ஊர்ல மட்டும் அதை விற்பாங்க. இப்படி எல்லாம் பல கொள்கைகள் இருக்கு. இது அரசுக்கு பெரிய வருமானம் வரும் அப்படிங்கிறதுதான் மிக முக்கியமான ஒரு கொள்கை கோட்பாடா இருக்கிறது. ரொம்ப பெரிய தவறு. ஒரு அரசு தன்னுடைய வருமானத்துக்கு மதுக்கடைகளையோ அல்லது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸையோ நம்பி இருக்கக்கூடாது. ஆனா அப்படி இருக்கிறதுங்கிறது உண்மைதான். அப்படி இது இன்னைக்கு உள்ள அரசு மட்டும் குறை சொல்றது எந்த பிரயோஜனம் இல்லை. இது ஏற்கனவே 30-40 ஆண்டுகளாக விலை அப்படின்ற கான்செப்ட் அரசுனால அதை மாற்ற முடியாது, குறைக்க முடியாது, அதுல சீர்திருத்தம் அப்படின்றதெல்லாம் வராது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய வருமானம் இருக்கு டாஸ்மாக் மூலமா அரசுக்கு. அரசு அதுல கை வைக்காது. அரசு சீர்திருத்தம் வராதுன்னு நான் சொல்லல. அரசுக்கு வில் பவர் இருந்தா சீர்திருத்தம் வரும், இல்லைன்னா சீர்திருத்தம் வராது. அதுதான் சொல்ல வரேன் நான். அதுக்கப்புறம் இதுல ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க இந்த மதுக்கடைகளுக்கு? காலையில இருந்து திறக்கிறது அல்லது மத்தியானம் 2 மணிலிருந்து திறக்கிறது அப்படிங்கிறது தவறு. சாயந்தரம் மட்டும் திறக்கல. இது மாதிரி பல வழிமுறைகள் இருக்கு மது பழக்கத்தை ரொம்ப என்கரேஜ் பண்ணாம குறைக்கிறதுக்குன்னு. இவை எல்லாத்தையுமே செஞ்சா முதல்ல நமக்கு தெரியணும், பூரண மதுவிலக்குங்கிறது உலகத்துல எங்கேயுமே ஜனநாயக நாடுகள் எதிலையுமே அது வெற்றி பெற்றது கிடையாது. அமெரிக்காலும் முயற்சி பண்ணாங்க, அவங்களும் தோத்தம் போனாங்க. இங்கேயும் முயற்சி நடந்தது, இங்கேயும் தோத்தம் போனாங்க. அதனால மதுவிலக்கு, பூரண மதுவிலக்குங்கிறத நம்ம அதை பத்தி யோசிக்கிறதுங்கிறது ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கல் ஆட்டிடியூட். நாங்கள் அதை செய்யறோம், இதை செய்ய போறோம்னு சொல்லி அதை அரசியலுக்காக வேண்டிய கட்சிகள் பேசலாம். உண்மை என்னன்னா, மது பழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நான் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றேன்னா இனி நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? ஆனா அளவுக்கு அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்டேன்னா எனக்கு உடம்பு முடியாம தான் போகும். அப்ப இந்த மது பழக்கத்தை பற்றி பிரச்சாரங்கள்ங்கிறது அரசு நிறுவனங்களும் அரசு சாரா நிறுவனங்களும் பண்றது ரொம்ப சின்சியரா இருக்கணும். ஏழை எளியவர்கள் தங்களுடைய சிரமங்களை, கஷ்டங்களை மறைப்பதற்காக மது குடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய குடிக்கு தடையே இல்லாம இருக்கும். அதுல அரசு தலையிடணும். இன்னும் சொல்ல போனா முதல்ல லெட் தேர் பி a declared policy on liquor. அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெளிவா அப்படி ஒரு பாலிசி இருக்க மாட்டல. அந்தந்த நேரத்தில் உள்ள கட்டாயத்துக்காக வேண்டி நாங்க கடைகளை மூடுவோம்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சத்தம் இல்லாம கடைகள் திறக்கப்படும். ஏன்னா அரசுக்கு இது பெரிய வருமானம் தர்றதா இருக்கு. இதனை டிபெண்ட் பண்ணிட்டு அரசு இருக்க வேண்டியது இல்லை. பிடிஆர் பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தபோது லீக்கேஜஸ் கண்ட்ரோல் பண்ணாரு அரசுல. அதனாலே வருமானம் பெருகுச்சு. இன்னைக்கும் லீக்கேஜஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். சில துறைகள் இருக்கு, அந்த துறைகள்ல மிக அதிகமான வருமானம் ஈட்ட, ரிஜிஸ்ட்ரேஷன் துறை இருக்கு, அங்கெல்லாம் மிக அதிகமான வருமானம் அரசுக்கு ஈட்ட முடியும். இதெல்லாம் மனசுல வச்சு மதுக்கடைகள் மேல உள்ள டிபெண்டன்ஸ் அரசு குறைக்க துவங்கணும். அடுத்து மது ஏழை இந்த பாரம்பரிய கள் போன்ற ஏழை மக்களுக்கான மது வகைகளை அளிப்பதுல என்ன சவால் இருக்கு, என்ன சிக்கல் இருக்கு? அது தொடர்பான குரல்களும் எழுந்த வண்ணம் தான் இருக்கு. யார்கிட்ட கேக்குறீங்க? உங்ககிட்ட தான் சார். நீங்க கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லு அது குறித்து நீங்க பார்வை ஆட்சியில் இருந்தவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் 2 பேரையும் பார்த்து இந்த கேள்வி கேட்கணும். ஏன் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க? பக்கத்தில் உள்ள கேரளா சவால் இருக்கிறதா? நீங்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, என்ன சவால் இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? என்ன சவால் இருந்திருக்கும்? என்ன சவால் இருந்திருக்கும்னா, முதல்ல இந்த டாஸ்மாக்ல தமிழகத்தை 2ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. அது அதிமுக ஆட்சியில தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஒரு பக்கம் மல்லையாவுடைய கொடி பறந்தது, இன்னொரு பக்கம் உடையாருடைய கொடி பறந்தது. அப்ப இவங்க 2 பேருடைய வருமானம் கூடிட்டு போச்சு. அரசுக்கு இது ஓரளவு வசதியா இருந்திருக்கலாம். பல விதங்கள்ல அரசு வருமானம் வருது, தேர்தல் சமயத்துல நன்கொடை வருது. இது மாதிரி நான் ஒரு கட்சியை மட்டும் சொல்லல, எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க. அது தவறுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.